தான் வீட்லயே நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம், அப்புறம் இருந்து நீங்க ஊர்ல போய் நீங்க பண்ண போறீங்க. அப்ப இவங்கெல்லாம் விசில் ஓட்டு போட்டாங்க, நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. அப்போ அந்த வெறுப்பு நீங்க தொடர்ச்சியா இப்ப நான் தான் திமுகவினுடைய வீழ்ச்சியை வைகோ எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, ரசித்திருக்கார். அதுதான் இப்ப தொடர்ச்சியா திமுக தோல்வியை தழுவி இருக்கிறது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை திமுக தந்திருக்கிறது. இப்ப சமீபத்துல கூட அவங்க மகன் அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால எந்த வாரிசு அரசியலை நீங்கள் சொல்லி நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ அதுக்கு நேர்மாறாக நீங்க ஒரு திரிபுவாத இயக்கமாக நீங்க மாறுறீங்க என்று அதிருப்தி விட்டு கட்சியுடைய அவைத்தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், ஐயா ஆர்.எம். சண்முக சுந்தரம் அவர்கள், புலவர் செவந்தியப்பன் அவர்கள், வழக்கறிஞர் வீரபாண்டியன், வழக்கறிஞர் தேவதாசு, நம்முடைய அண்ணன் டி.ஆர்.ஆர். செங்குட்டுவன், பொறியாளர் ஈஸ்வரன், இப்படி எல்லோரும் அதிருப்தி அடைந்து அவங்க எல்லாம் ஒதுங்கி இனி நம்ம தாய் கழகத்துக்கே போயிடலாம் நினைக்கும் போது கூட வைகோ கோபித்துக் கொள்ளக்கூடாததற்காக நாகரீகமா அதை மறுதளித்தார் இப்போது திமுக தலைவராக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்.